தண்ணியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் தண்ணி ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. தண்ணி இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் அதோட வேலையை சரியாக செய்ய முடியாது. சாப்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் உயிர் வாழ கடினம். நமக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் இல்லை. பறவைகள், விலங்குகள், செடி, கொடி, மரம், குறிப்பாக விவசாயத்துக்கு முக்கியமான ஒன்று. இப்படி தண்ணீர் எல்லாத்துலேயுமே முக்கியமான ஒன்றா இருக்குதுல்ல. ஆனால் இது எப்படி உருவாச்சுன்னு உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. முதல்ல இப்போ இருக்கிற மாதிரி பூமி இல்லை. எது நிலம், எது மலை, எது காடுன்னு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்டு இருந்துச்சு. தேவன் இதை பார்த்துட்டு சரி செய்கிறாரு. தேவன் கட்டளையிட்ட உடனே தண்ணீர் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விலகுது. தண்ணீர் மலைகளில் ஏறி பல தாக்குகளை இறங்கி தேவன் ஏற்படுத்திய இடத்திற்கு செல்லுது. ஆறு, கடல், ஏரி எல்லாம் உருவாகுது. தண்ணீர் மீண்டும் பூமியை மூடாதபடிக்கு தேவன் அதற்கு ஒரு எல்லையை வைக்கிறாரு. தேவன் மலைகளிலிருந்து நீரூற்றுகளை உண்டாக்கி ஆறுகளை ஓடும்படி செய்கிறாரு. இதனால பூமி பசுமையா இருந்துச்சு. இந்த நீரூற்றுகள் தான் பறவைகள், விலங்குகள், ஏன் மனிதர்களுடைய தாகத்தை கூட தீர்க்குச்சு. ஒரு சாதாரணமான தண்ணி உருவாகிறதுக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா? இந்த ப்ராசஸில் தண்ணி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அதனுடைய பொசிஷன்லேயே இருந்திருந்தா, மலைகள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் கடந்து அவ்வளோ தூரம் எதுக்கு போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தா, போகிற வழியில் கல் என் மேலே மோதுனா எனக்கு வலிக்கும்ல, மண், குப்பை, புழுதி எல்லாமே சேர்ந்து என்னை போட்டு தாக்கும்லன்னு ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா, எனக்கு வலிக்காமல், எனக்கு கஷ்டம் இல்லாமல் ஸ்மூத்தாக நான் எங்கே ரீச் ஆகணுமோ அங்கே கொண்டு போய் விட்டுருங்கன்னு தேவனுக்கே ஐடியா கொடுத்துருந்தா, இப்போ நம்ம பறவைகள், விலங்குகள், செடி, கொடி, மரம் இதில் யாராச்சும் உயிர் வாழ முடியுமா என்ன? நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படி தான். நம்ம தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே நம்ம வாழ்க்கை குறித்ததான திட்டம் போடப்பட்டுருச்சு. ஸோ வாழ்க்கை சில நேரம் சந்தோஷமாக ஸ்மூத்தாக போகும், சில நேரம் அழுக, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கும். நம்ம நேசிக்கிற நபர்கள் நம்மளை விட்டுட்டு போகலாம். இது எல்லாத்துலேயும் ஒன்று மட்டும்தாங்க, நம் தேவன். டிஸ்டன்ஸாக தெரியுதுல்ல, நம்ம அப்பா நம்மளை விடலை. நம்ம அநேக நேரம் அவருடைய கையை விடலாம், ஆனால் அவர் ஒருபோதும் கைவிடாதவராக இருக்கிறாரு. எப்படி அந்த தண்ணி அதனுடைய டெஸ்டினேஷனுக்கு போகிற வர அவர் ஆலோசனை கர்த்தரா கூட இருந்தாரோ, அதே மாதிரி நம்மளையும் அவர் மரண பரியந்தமும் நடத்துகிறவராக இருக்கிறாரு. அந்த தண்ணி எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து சொல்கிறத மட்டும் செஞ்சதுனால அதனுடைய டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஸோ நம்மளும் என்ன நடந்தாலும் நம்ம வாழ்க்கையை துவங்கினவர் அதை நன்மையாய் நிறைவேற்றி முடிப்பார்னு விசுவாசித்து தொடருவோம். இந்த வீடியோவில் நிறையா கற்றுருப்பீங்கன்னு நான் கத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். சீக்கிரமாக உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். Until then, signing off from CIGM Youth Fellowship.